ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எம் மைண்ட் வாய்ஸ். நான் உங்கள் அபிஷேக் அண்ட் ஹாய் எஸ்எம் ஃபேமிலி. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைரலான ஒரு ட்ரிக்கு பரவிட்டுருக்கு. இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, ஒரு வைரலான ட்ரிக்கு பரவிட்டுருக்கு. என்ன ட்ரிக் அப்படின்னா, உங்களால் ஃப்ரீ மூவிஸை பார்த்துக்க முடியும். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆமாம் மக்களே, ஃப்ரீ மூவிஸ் ப்ரோ எப்படி பார்க்க முடியும்? எல்லா மூவிஸும் நம்ம பே பண்ணி பார்க்குற மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஐஎன்டிபி இருக்குது, ஜியோ ஸ்டார்ஸ் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம பே பண்ணி தான் பார்க்க முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி ஒரு டாப் ரேட்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் ஐஎம்டிபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மூவிஸ் பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு வந்து ஒரு ட்ரிக்கு யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் சரி, இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் சரி, அண்ட் யூடியூப் வீடியோஸில் சரி பரவிட்டு இருக்கு மக்களே. அது நிஜமானு கேட்டிங்க அப்படின்னா எஸ். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒர்க் ஆச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோ அப்புறம்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஏதோ ஒரு ட்ரிக்கு, அதாவது ஒரு அன்னோன் ட்ரிக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி படம் பார்க்கும்போது அது லீகலா இல்லை இல்லீகலான்ட்டு ஒரு கேள்வி, ஒரு கொஷின் மார்க் உங்களுக்கு வரும். ஆமாம், அது 100% என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். அது என்ன ட்ரிக்கு, எப்படி இந்த 4 லெட்டர் வேர்டு சொல்கிறாங்க மக்களே, இந்த 4 லெட்டர் வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் படத்தை பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஐஎம்டிபின்றது ஒரு டாப் ரேட்டட் மூவி பிளாட்ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாப் ரேட்டட் சோர்ஸை நம்ம ஹேக் பண்ண முடியுமா? அப்படி போய் டாப் ரேட்டடான ஒரு மூவி பிளாட்ஃபார்மே நம்ம வந்து ஃப்ரீயாக ஏமாற்றி ஃப்ரீயாக வந்து மூவிஸ் பார்த்துக்க முடியும்னு கேட்பீங்க. அந்த கொஸ்டினுக்கெல்லாம் வந்து ஒரு வீடியோ அளிக்க போகிற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த மாதிரி பே பண்ணி பார்க்கக்கூடிய வெப்சைட்ஸில் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து இந்த ஒரு ஏதாச்சும் வந்து ட்ரிக் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு மூலியமாக வந்து நம்ம படம் பார்க்குறது வந்து இல்லீகலா இல்லை லீகலான்னு கேட்பீங்க. எஸ், சொல்லப்போனால் என்ன தெரியுமா, இது ஃபுல்லாக இல்லீகல் மக்களே. இந்த மாதிரி வந்து எந்த ஒரு படத்தையும், எந்த ஒரு மூவிஸோ, எந்த ஒரு ஆப்ஸையும் நம்ம அப்படி ஆக்சஸ் பண்ணவே கூடாது. அது வந்து ஃபுல்லி 100% இல்லீகல். ஏன் அப்படின்னா அவங்களோட ஓன் சோர்ஸ் மூலயமா அவங்க வந்து படத்தை விடுறாங்க பை பேயிங். நம்ம பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்து ட்ரிக் கண்டுபிடிச்சி நம்ம வந்து ப்ளே பண்ணி வந்து பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட முடிச்சுக்கணும். இல்லை இது பண்ணாமல் நம்ம சும்மா இருப்போமா, நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு விட்ருவோம், இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி வந்து படம் பார்க்க முடியுது ஈஸியாக. இந்த மாதிரி 4 லெட்டர் யூஸ் பண்ணி வந்து நம்ம படம் பார்த்துக்கலாம், ஈஸியாக பார்த்துக்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு ரீல்ஸையோ இல்லை ஷார்ட்ஸையோ தட்டி விட்டுருவோம். அதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு. இந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்காங்க, அண்ட் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸும் வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்துக்கலாம், ஃபுல் மூவிஸே பார்த்துக்கலாம், என்ன மூவிஸ்னாலும் பார்த்துக்கலாம், வெறும் 4 லெட்டர் வேர்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய இன்ஸ்டா ரீல்ஸை நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி எனக்கு கண்ணில் தென்பட்டது. நான் போய் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது நிஜமாலே ஒர்க் ஆச்சு. அதான் நாங்கள் வந்து ஷாக்கிங் ரிசல்ட்டுக்கு வந்து கொடுத்தது. ஓகேங்களா, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரிக்ஸையோ ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எதுக்காங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக நான் அவேர்னஸ் வீடியோ மக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் தட்டி விட்டுருக்காங்க. இது வந்து ஃபுல்லி ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, சிலது ரியலாகவே இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க, அது ரியலாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை மூலியமாக நீங்கள் வந்து பின்னாடி நிறைய வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து யூடியூப் கண்டுக்கலனாலும் வருங்காலத்தில் வந்து மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு, நீங்கள் தான் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் மேலே வந்து உங்கள் சேனல் மேலே வந்து காப்பிரைட் கிளைமோ இல்லை ஸ்ட்ரைக்கோ கொடுக்கறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கேம் மூலியமாக போய்ட்டு நான் வந்து அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கி 3 months என்னால் வீடியோ போட முடியுமா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ கேள்விப்பட்டோம்னா இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணால் நான் முதல்ல நினச்சது. அதுக்கப்புறம் சோர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஃபுல்லி இல்லீகல், 100% இல்லீகல் எனக்கு தெரிய வந்துச்சு. இது சுத்தமாக வந்து 1% கூட லீகல் கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற மூவிஸோ ஆனால் இந்த மாதிரி வர வீடியோஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதை பற்றி நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி போகிறது வந்து உங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆனதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நீங்கள் முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க விஷயம், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து ட்ரிகர் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது, நம்ம வந்து வீடியோஸ் போடலாமேன்ட்டு அவங்க வந்து ஃபிட்டிஸ் போகிறாங்க. இந்த மாதிரி வந்து இது லைன் பை லைன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், அது நிற்காது. ஸோ இதுக்கு வந்து லீகல் ஆக்ஷன் அவங்க தான் எடுக்க தான் போகிறாங்க. வந்து இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது, ஒரு 2-3 days தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து எல்லா கிரியேட்டர்ஸ் தெரிஞ்சு போச்சு முக்காசு. இந்த மாதிரி இந்த 4 லெட்டர் யூஸ் பண்ணால் ஃபுல் மூவியை பார்த்து முடிச்சிடலாம் ஐஎன்டிபியில் போயிட்டு. இந்த மாதிரி
எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து 1 வீக் 2 வீக்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து அவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வராது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி ரொம்ப லேக் எடுத்து அந்த மாதிரி படம் லோட் ஆகி வருது. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் ஐஎம்டிபியில் இந்த 4 லெட்டர் வேர்டை யூஸ் பண்ணும்போது இந்த மூவி ப்ளே ஆகுது இல்லையா, அது வந்து ஐஎம்டிபியோடதே கிடையாது. ஆமாம், ஐஎம்டிபியோட சோர்ஸை விட்டு ஃபுல்லாக வெளியே வந்து ரீடைரக்ட் ஆகி வேறு ஏதோ ஒரு சோர்ஸ்க்குள்ள போய் தான் நம்ம படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் 2-3 ஹார்ஸ் இந்த படத்தை நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஹேக் ஆகிற பாசிபிலிட்டிஸ் உச்சக்கட்டத்தில் இருக்குது. ஐஎம்டிபியில் நம்ம படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து இந்த வெளி சோர்ஸ் ஆகி வெளியே எங்கேயோ போகுது. ஸோ நிறைய கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மக்களே அவ்வளோதான். நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, டே நீ ஆரம்பத்துலேருந்து 4 லெட்டர் வேர்டுன்னு சொல்கிறீடா, அது என்னென்னு சொல்கிறேன், நானும் போய் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன்டா, நானும் படத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் நான் அதை சொல்லவே கூடாது. அதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் 4 லெட்டர் வேர்டு இப்போ நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணால் கூட அது இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் தயவு செஞ்சு பார்த்து முடிச்ச கையோட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதோ இல்லை வீடியோ போகிறதோ தவிர்த்துக்கோங்க. ஓகே மக்களை, இப்போ நான் இந்த வீடியோ இங்கேயோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து அவேர்னஸ் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம SM Mind சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் தட்டிக்கிட்டு இருக்க மக்களே. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் எங்களுக்கு பிக் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தட்ஸ் ஆல். சைனிங் ஆஃப் அபிஷேக். Bye bye.